சார் இப்போது நான் போயிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறேன். பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து ஒரு 20 வீடு இருக்குன்னா, அந்த 20 வீட்டுக்கும் பார்க்கிங் இருக்கிறதில்ல. அங்கே லிமிட்டட் பார்க்கிங் தான் இருக்குது. அப்போ பில்டர் வந்து எக்ஸ்ட்ரா கேஷ் வந்து டிமாண்ட் பண்ணுறாரு. பார்க்கிங் வேணும்னா, உங்களுக்கு பார்க்கிங் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணணும். ப்ரீமியமாக பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து லா படி கரெக்ட்டா சார்? இப்படி அப்ரூவல் குடுப்பாங்களா? கம்மியான பார்க்கிங் வச்சு கட்டி அப்ரூவல் குடுப்பாங்களா? இப்போ உங்கள் கொஷினை ரொம்ப சிம்பிளாக ஆக்கணும்னா, இப்போ ஒரு 25 வீடு இருக்குது. ஓகே, நீங்கள் ஒரு வீடு அந்த மல்டி ஸ்டோரிட் அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் நீங்கள் ஒரு யூனிட் வாங்குறீங்க. 25 யூனிட் இருக்குது. நீங்கள் ஒரு யூனிட் வாங்குறீங்க. ஆனால் எல்லா யூனிட்டுக்குமே கார் பார்க் இல்லை, லிமிட்டட் தான் இருக்குது. ஓகே, அப்போ அதுக்கு ப்ரீமியம் டிமாண்ட் பண்ணுறாங்க பில்டர். இது கரெக்டானு கேட்குறீங்க. இப்போ நார்மலாக என்னன்னா, மல்டி ஸ்டோரிட் அந்த என்னது அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா டெஃபினேஷன் ஏற்கனவே சொல்கிறேன், 1 or more ஃப்ளோர்ஸ் இருக்கலாம். மினிமம் வந்து 4 யூனிட் அப்பார்ட்மெண்ட் யூனிட் இருந்தாலே அப்பார்ட்மெண்ட் வந்துடும். அப்போ அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலி கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ஸ் எல்லாமே காமன் ஏரியா, அங்கே பில்டிங் எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு பில்லர்ஸ் எழுப்பி அதுக்கு மேலே தான் சூப்பர் ஸ்ட்ரக்சரில் தான் என்னது யூனிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கீழே வந்து வைடு ஸ்பேஸ் தான். ஸோ அந்த கீழே உள்ள எல்லா ஸ்பேஸுமே இட்ஸ் நோன் ஆஸ் அ காமன் ஏரியா அண்ட் ஃபெசிலிட்டிஸ். காமன் ஏரியா தான். அப்படின்னா என்னன்னா, மேலே சூப்பர் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் யூனிட் ஹோல்டர்ஸும் என்னது ஓனர்ஸும் தே கேன் என்ஜாய் இட். அப்போ அந்த என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லா ஓனர்ஸும் என்னன்னா ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சு அந்த அசோசியேஷன் ரெஜிஸ்டர் பண்ணி, ஓகே, அவங்க அதுக்கு ஒரு பைலாஸ் கிரியேட் பண்ணுவாங்க. யார்? இந்த ஓனர்ஸே கிரியேட் பண்ணி அந்த எப்படி இந்த காமன் ஏரியாஸ் எல்லாத்தையும் எல்லாரும் என்னது ஒரு நிர்வாகப்படுத்தி என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இது. இப்போ கார் பார்க்குங்கிறது வந்து அந்த காமன் ஏரியாவில் தான் இருக்கு. நார்மலி ஒன்று எல்லாருக்கும் கொடுத்தா கார் பார்க் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஓகே, அப்போ கார் பார்க்குங்கிறது இவங்க அலோகேட் பண்ணி விற்கிறது வந்து காமன் ஏரியாவில் இவங்களே ஒரு சில ஏரியாவை கார் பார்க்கை கன்வெர்ட் பண்ணி அதை காசு பண்ணுறாங்க. தட் இஸ் நாட் அலௌட் இன் என்னது அப்பார்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ அப்பார்ட்மெண்ட் ஆக்ட் சேஸ் தட் காமன் ஏரியா வந்து உங்களுக்கு என்ன ப்ரொபோர்ஷன் ஆஃப் யூனிட் நீங்கள் இருக்கீங்களோ அந்த ப்ரொபோர்ஷன் ஆஃப் இது வந்து காமன் ஏரியாவில் உங்களுக்கு என்னது இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே, ஸோ அந்த அன்டிவைடட் ஷேர் ஆர் காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த பார்க்கிங்கை தனியாக விற்கிறது இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு தான் இதையெல்லாம் ஒரு ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு தான் இப்போ புதிய 2022 இந்த புதிய தமிழ்நாடு என்னது அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் இப்போ 2024 இப்போ இந்த நியூலா வந்து மார்ச் 2024 வந்துருச்சு. ஸோ செல்லிங் ஆஃப் கார் பார்க்ஸ் வந்து இந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் இன் லா.